ராஜி, தெலுங்கானாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் குறித்த பாதிப்புகள் குறித்த தகவல் இதுவரை நம்ம கைவசம் இல்லை. தற்போது நாம் பார்க்கின்ற ஒரு சிசிடிவி காட்சியில் பார்த்தால் எந்த அளவுக்கு அந்த நடுக்கம் இருந்தது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இன்று காலை சரியாக 7:27 மணிக்கு அந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவாகி இருக்கிறது. தெலுங்கானாவின் முழுகு மாவட்டம், அந்த மாவட்டத்தை மையமாக கொண்டு இந்த எபி சென்டர் என்பார்களே மையமாக கொண்டு அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பூமிக்கு அருகே 40 கிலோமீட்டர் ஆழத்திலே இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நில அதிர்வினால் தெலுங்கானா இன்று காலை நடுக்கத்துடன் தான் ஆரம்பித்திருக்கு என்றுதான் கூற வேண்டும். இதனுடைய உணர்வுகள், அதிர்வுகள் தற்போதுதான் மற்ற பகுதிகளும் உணரப்பட்டு அனைவருமே அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். ஏனென்றால் பொதுவாக இந்தியாவிலே 4 மண்டலங்கள் இருக்கின்றன. இது ஜோன் 2 என்ற மண்டலத்திற்கு கீழ் வருகிறது. ஜோன் 1 என்றால் அங்கு நிலநடுக்கம் வர வாய்ப்பே இல்லை. ஜோன் 2 என்றால் வெகு அரிதாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்றால் அது தெலுங்கானா என்பது தக்கான பீடபூமி என்பார்கள். இந்த இடத்தில் இந்த மிக மட்டமாக, அதாவது தரைமட்டமாக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே நிலநடுக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது மிக அரிதானது. அத்தகைய இடத்திலே இது போன்ற ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதால் தெலுங்கானா வாசிகள் முழுவதுமே அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதன் உணர்வு, இந்த அதிர்வுகள் ஹைதராபாத் வரை உணரப்பட்டதாகவும் தற்போது தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. சமூக வலைதளங்கள், ட்விட்டரில், குறிப்பா இந்த எக்ஸ் பதிவு என்ற எக்ஸ் வலைதளத்திலே இது குறித்த தகவல்களை எல்லாம் சமூக வலைதளவாசிகள் பகிர்ந்து வருகின்றனர். தற்போது ஒரு பரபரப்பான சூழல் தான் அங்கு காணப்படுகிறது. தெலுங்கானா அரசாங்கம் அச்சமடைய தேவையான கூறியிருக்கிறார்கள். ஆனால் தேசிய நிலநடுக்கவியல் மையம் இது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. 5.3 என்ற அளவில் ரிக்டர் அளவிலே இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. இதனுடைய பாதிப்புகள் என்ன என்ற குறித்து இன்னும் தகவல்கள் இல்லை. ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டதாக இல்லை என்பதுதான் முதற்கட்ட தகவல்கள். ஆனால் 3 வினாடிகள் இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் 3 வினாடிகள் நீடித்திருப்பதாக அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் உறுதி செய்கின்றன. இந்த 3 வினாடிகள் என்பது கிட்டத்தட்ட 30 வினாடிகளுக்கு ஏற்ப அந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறுவார்கள். எனவே இதனுடைய பாதிப்பு என்பது எங்கெங்கு உணரப்பட்டது என்றால் கம்மம் மாவட்டம், மஹபூபாத், நலகொண்டா, வாரங்கல், அனுமன்கொண்டா, ரங்காரெட்டி மாவட்டம், ஹைதராபாத், சங்காரெட்டி, மஞ்சுரியாலா, பன்ராரி டிஸ்ட்ரிக்ட் ஆகிய இடங்களிலும் இந்த அதிர்வுகள், நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் உணரப்பட்டிருக்கின்றன. எனவே தெலுங்கானாவில் மையம் கொண்ட இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் தெலுங்கானா மட்டுமல்ல, ஆந்திராவின் பல பகுதிகள், பல மாவட்டங்களையும் பாதித்திருக்கிறது. அதே போன்று மிக மிதமாக ஒரு அதிர்வுகளை கிருஷ்ணா மாவட்டம், எலூரு மாவட்டம் ஆந்திராவிலும் உணரப்பட்டிருக்கிறது. எனவே இதனுடைய பாதிப்பை குறித்து இன்னும் முழுமையான தகவல்கள் நமக்கு வந்து சேரவில்லை. இருப்பினும் இந்த நில அதிர்வினால் தெலுங்கானாவில் இன்று காலையே ஒரு பரபரப்பான சூழலுடன் நாள் தொடங்கியிருக்கின்றதான் கூற வேண்டும். ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி. சண்முக சுந்தரம். நேர்களை தெலுங்கானாவில் 5.3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கமானது பதிவாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கினார் எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம்.